ஸோ இந்த மாதிரி வர பேஷண்ட்டை நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க, அந்த ரொட்டேட்டர் கஃப் தான் கிழிஞ்சிருக்குன்னு எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இது மெயினாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃப்ராக்சருக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு ஃப்ராக்சர்னால் அந்த இடம் வீங்கி இருக்கும், அசைக்கும் போது ஒரு சவுண்டு, ஒரு கிரிப்பிடேஷன்ஸ் வரும், அப்நார்மலாக மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்காது. மெயினாக வந்து அவங்களால தூக்க முடியாது, நம்மளால் கையை நல்லா தூக்க முடியும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்புறம் ஏதோ ஒரு ஒரு கப்புலையோ ஒரு ஜார்லையோ தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றுங்கன்னா அவங்களால ஊற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரியான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணுவோம். எக்ஸ்ரே அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். தட் மீன்ஸ் எக்ஸ்ரேல எலும்பு எதுவுமே ஃப்ராக்சர் இல்லை அப்படிங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இது முக்கியமான டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ ஸ்கேனில் இந்த எல்லா மசில் அட்டாச்மெண்ட்ஸையும் நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அது எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் விலகி இருக்குது, அது மாதிரி ரீஅட்டாச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா. ஏன்னா யூஸ்வலி இந்த மாதிரி முக்கியமான லிகமெண்ட் டேர் அல்லது ஒரு மசில் அட்டாச்மெண்ட், இன்சர்ஷனல் அவல்ஷன், இது எல்லாமே வந்து தானாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அன்லஸ் அதர்வைஸ் அது நகராமல் அதே பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, அது மேற்கொண்டு நகராத மாதிரி ஒரு கட்டு போட்டோ அல்லது ஒரு இமோபிலைசர் போட்டோ அந்த கையை ஆடாமல் அசையாமல் வச்சுருந்தோம்னா அது அதே பொசிஷனில் அப்படியே ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே டைம் என்னென்னா, எங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லா விதமான மூமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டு, சில சமயம் சில வேறு விதமான கட்டுகள்லாம் போட்டு, சில வேலை ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள்லாம் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் பண்ணிவிட்டு, அந்த கிழிஞ்ச அந்த எண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நெருந்த பின்னாடி தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸுகளுக்கு எம்ஆர்ஐயில் எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, கிழிஞ்சது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, அது தானாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை நம்ம ரிப்பேர் பண்ணணுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம எம்ஆர்ஐ பார்த்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ எம்ஆர்ஐ தான் இந்த டயக்னோஸ்டிக்ஸ். சில சமயம் அல்ட்ராசவுண்டில் கூட அந்த சூப்ராஸ்மெண்டஸ் டெண்டான் டேர், இன்ஃப்ராஸ்மெண்டஸ் டெண்டான் டேரில் நம்ம வந்து பிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்டில் கூட பார்க்கலாம். பட் எம்ஆர்ஐ தான் அது கிளியர் கட்டாக அதை டயக்னோஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த மசில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அதோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி இருக்குது, ஈவன் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ண போனாமல் கூட அந்த மசிலோட ஃபங்க்ஷன் நல்லா வருமா, ரிசல்ட் நல்லா வருமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எம்ஆர்ஐ பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பிளான் பண்ண முடியும்.